குழுவுக்கு என்ன வரவேற்றதில் எனக்கு மிக்க சந்தோஷம். என் ஊரில் நடக்கிற இந்த விஷயத்துக்கு நான் இன்றைக்கி தான் வரேங்கிறதுல கொஞ்சம் வருத்தமும் கூட. நான் இருக்கிறது வெளியூருங்கிறதுனால இன்றைக்கி தான் வர முடிஞ்சது. வாய்ப்பளித்தவங்களுக்கு மிக்க நன்றி. சிறு குழந்தைகள் இருக்கிறாங்கங்கிறதுனால ஒரு சின்ன உறுதிமொழி எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே திரும்ப ஆரம்பிக்கலாம். நம்ம குழுவோட பேர் என்ன? நீங்கள் எல்லாம் வரீங்களா? அந்த குழுவோட பேர் என்ன தெரியுமா? யாருக்காவது தெரியாதா? அம்மா சொன்னாங்கன்னு வந்துட்டீங்களா? மகளிர் ஆன்மீக குழு. இந்த குழுவோட பேர் என்ன? நற்குடி மகளிர் முன்னேற்ற குழு. நற்குடினா யாரு? நற்குடியார்னா நம்ம தான். நற்குடியார்னா என்ன அர்த்தம்? நற்குடியார்னா என்ன அர்த்தம்? குடியானவங்க என்ன அர்த்தம்? சிட்டிசன். சிட்டிசன்னா தெரியுமா உங்களுக்கு? சிட்டிசன்னா யாரு? இந்த நாட்டில் இந்த தேசத்துல இருக்கிறவங்க. அப்படி இருக்கிற சிட்டிசன்லயே கிளாசிக்கான சிட்டிசன் தான் நம்ம. அப்படி இருந்து 1000 வருஷத்துக்கு மேல நம்ம இருந்ததுனால அந்த பேரு நமக்கு. சரியா? அப்படி இருக்கிற நம்மளுடைய சமுதாயத்துடைய பெருமையை நம்ம காப்பாற்றி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அதுக்கு ஒரு சின்ன உறுதிமொழி நீங்க எடுத்துக்கணும்னு அது நம்ம சொல்லலாம். நானிலம் போற்றும் நற்குடியாராகிய நான் என் இனத்தின் தனிப்பண்பான அறத்தையும் மரத்தையும் என்றென்றும் பேணி காப்பேன் என்றும் உழைப்பும் ஒழுக்கமும் என் இரு கண்கள் என போற்றி நிற்பேன் என்றும் என்னை பெற்றெடுத்த சமுதாயத்திற்கும் தமிழ் மண்ணிற்கும் என்றென்றும் நன்மை செய்பவனாகவே இருப்பேன் என்றும் ஆணையிட்டு உறுதி கூறுகிறேன். எப்போ அப்படியே நம்ம இருக்கணும். சரியா? நம்ம சிச்சுவேஷன் நம்ம இதுக்குன்னே நம்ம சமுதாயத்துக்குன்னே சில பண்புன்னு என்ன குணம் இருக்கு. அந்த மாமா கோவக்கார மாமான்னு சொல்றோம்ல, அந்த அத்தைகிட்ட பேசாதீங்க, அந்த அத்தை சண்டை போடுவாங்கன்னு சொல்றோம்ல, அதே மாதிரி நம்ம சமுதாயத்துக்குன்னே ஒரு குணம் இருக்கு. அது என்ன குணம்? நம்ம வீரமாகவும் இருப்போம், விவேகமாகவும் நடந்துப்போம். அதை நீங்களும் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை விட்டு கொடுக்காம நீங்க வீரமும் விவேகமும் வச்சுக்கிட்டு ஒழுக்கமும் உழைப்பும் என்னைக்கு விடாம எப்பவும் இருக்கணும். சரியா? ஓகே. இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கிற தலைப்பு பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு, பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு, பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்கு அம்மாக்களுடைய பங்கு என்ன, அம்மாக்களுடைய பங்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். சரியா? ஓகே. நம்ம சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்களுக்கு மதிப்பு கொடுத்து பெண்களோட ஒன்றிணைஞ்சு பெண்களுக்கு கொஞ்சம் கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கக்கூடிய சமுதாய அமைப்பா தான் நம்மளுடைய அமைப்பு, நம்ம ஊரு இருக்கு. சரியா? நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அது உங்களுக்கு தெரியும். சரியா? நான் அப்படியே கொஞ்சம் ஏஞ்சி நின்னுக்கிறேன். உட்கார்ந்து பேச எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரியா? உங்களுக்கு ஏதாவது மாமா பேசுறதோ ஏதோ சொன்னதோ உங்களுக்கு புரியல அப்படின்னா கேளுங்க. கேட்க தயக்கமா இருந்துச்சுன்னா வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்டயோ அத்தை கிட்டயோ போய் கேட்கணும். அந்த மாமா ஏதோ சொன்னாங்களே, என்ன சொன்னாங்க, எனக்கு அது புரியலையே அப்படி சொல்லணும். இப்பவுமே உங்களுக்கு கேட்கறதா இருந்துச்சுன்னா என்கிட்ட உடனே கேளுங்க. மாமா நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஓகே. லைட் எரியுதா? இந்த லைட் யார் கண்டுபிடிச்சா தெரியுமா? தெரியாதா? யார் கண்டுபிடிச்சா? வா, சூப்பர். உன் பேர் என்ன பேரு? பாத்தியா, கரெக்டா சொல்லிட்டான். இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் இருக்காங்கல்ல, அவங்க படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க கையில ஒருத்தங்க அவங்க டீச்சர் ஒரு லெட்டர் கொடுத்து, இந்த லெட்டரை கொண்டு போய் உங்க அம்மா கையில கொடு அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்களாம். அவனும் ஏதோ நம்ம சார் ரொம்ப பாராட்டி ஏதோ கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லி அவங்க அம்மா கையில கொண்டு போய் கொடுத்தானா. அவங்க அம்மா அப்படியே திறந்து பார்த்தாங்களாம். திறந்து பார்த்துட்டு அப்படியே கண்ணு கலங்கிச்சான். என்னம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்களாம், இல்ல உங்க பையன் ரொம்ப திறமசாலியா இருக்கான், இந்த திறமசாலியான பையனுக்கு எங்க பள்ளிக்கூடத்துல சொல்லதுக்கு வாத்தியார் இல்ல, அதனால நீங்களே கொஞ்சம் வேற ஏதாவது நல்ல பள்ளிக்கூடத்துல பாத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்கம்மா அப்படின்னு அந்த பையன்கிட்ட சொல்லிட்டாங்களாம். அப்போ என்னம்மா அர்த்தம் அப்படின்றதுக்கு, நாளையில இருந்து நீ ஸ்கூலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லடா, அம்மாவே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களாம். அந்த பையன் அவங்க அம்மாவுடைய வளர்ப்புல, அவங்க அம்மாவுடைய ஆதரவுல அந்த பையன் வளர்ந்து நிறைய கண்டுபிடிக்க ஆரம்பிச்சால. அப்ப அவங்க அம்மா இறந்துட்டாங்களாம். அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அம்மாவுடைய பொருளை திருப்பி பார்க்கும்போது அந்த லெட்டர் கிடைச்சுதான்.
இந்த லெட்டர் தானே நம்மளோட வாழ்க்கையை மாத்துச்சு, நம்ம சார் நம்மள பெருமையா எழுதியிருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் படிச்சு பார்த்தாராம். அதுல என்ன எழுதிருந்துச்சா தெரியுமா? உங்க பையன் மந்த புத்தி இருக்கிறவன், சரியா காது கேட்க மாட்டேங்குது, இந்த ஸ்கூலுக்கு இனிமே தயவு செஞ்சு அனுப்பாதீங்க அப்படின்னு எழுதிருந்துச்சான். ஆனா அவங்க அம்மா அதை எப்படி மாத்திட்டாங்க? மந்த புத்தி இருக்கிறவன் சொன்ன அந்த பையனை அவங்க அம்மா எப்படி மாத்தினாங்க? 1023 கண்டுபிடிச்சிருக்காரு அவரு. வெறும் லைட் மட்டும் கிடையாது, 1023 கண்டுபிடிப்பு. யாரால? அவங்க அம்மாவால. அவனுக்கு திறமை இருந்துச்சு, அவருக்கு அறிவு இருந்துச்சு. ஆனா ஆசிரியர்கள்லாம் என்ன சொன்னாங்க அவரை? இது மந்த புத்தி இருக்கிற ஒரு பையன் எங்க ஸ்கூலுக்கு தேவை கிடையாது, நீங்களே பார்த்துக்கோங்க, எங்களால இந்த பையனுக்கு எங்களால சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பின பையனை அவங்க அம்மா ஆதரவும் அறிவும் எப்படிலாம் சப்போர்ட் பண்ணணுமோ பண்ணி அவரை இன்னைக்கு மறக்க முடியாத எங்கேயோ பிறந்தாரு அவரு பேரை செக்கார்வழியில் உட்கார்ந்துக்கிட்டு சொல்றான். இந்த அளவு ஆக்குனது யாரு? அவங்க அம்மா. சாதாரண ஒரு சமுதாயத்துல ஃபாரின்ல இருக்கிறவங்க அம்மாவே இவ்வளவு சப்போர்ட் பண்ணும்போது, பெண்கள் தான் நீங்க, நம்ம சமுதாயத்துல பெண்கள் தான் முன்னால முகம். நீங்க தான் நம்ம சமுதாயத்துல யார் என்ன செஞ்சாலும் அவன் என்ன செய்வான்ப்பா, அவன் உழைச்சு கொடுப்பான், அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தா, இந்த கேள்வியை தான் உங்களை நோக்கி கேட்க போறாங்க. ஆம்பளைங்க வசதியா நகண்டுக்கிடுவாங்க. நான் அங்க இருந்தேன், சம்பாதிச்சு பைசா கொடுத்தேன், அவ தான் பாத்துக்கிறா, எனக்கு தெரியாது. முந்த நாள் கூட ஒருத்தட்ட பேசும்போது கேட்டேன், என்னப்பா மாப்பிள்ள என்ன பையன் என்ன பண்றான்னா, பிரசன்னா ஸ்கூல்ல சேர்த்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னா. உன் பையனை தானே கேட்கேன், உன் தங்கச்சி தான்ப்பா எல்லாத்தையும் பாத்துக்கிறா அப்படின்னு அந்த பையன் என்கிட்ட சொல்றான். சும்மா வேடிக்கையா நான் சொன்னாலும் இதுதான் உண்மை. அம்மாக்கள் தான் பிள்ளைங்களை பாத்துக்கிறாங்க, அப்பாக்கள் ஏன் பார்க்க முடியலன்னா, நம்ம சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான ஆண்கள் நம்ம வெளியே தான் இருக்கிறோம், வெளியே சம்பாதிக்கிறோம். இந்த குடும்ப பொறுப்புங்கிறத தன் மனைவி கிட்ட அம்மாக்கள் கையில தான் அப்பாக்கள் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. சரியா? அப்போ இந்த கதை எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அம்மான்னு ஒருத்தங்க நினைச்சாங்கன்னா மந்த புத்தி இருக்கிற ஒருத்தனை உலகத்திலேயே ஜீனியஸா கூட ஆக்க முடியும். இது ஒரு கதை. இன்னொரு ஒரு கதை சொல்றேன். ஒரு ராஜா இருந்தாராம். ராஜாக்கள் நிறைய சின்ன சின்ன தேசமா இருந்துதான் நம்ம இந்தியா வந்திருக்கு. அதெல்லாம் நீங்க போக போக படிப்பீங்க. தெரியுமா? சிவாஜி தெரியுமா? மகாராஜா சிவாஜி மகாராஜா தெரியாதா? சரி, ஓகே. மராட்டிய அரசர் சிவாஜி தெரியாதா? சரி, ஓகே. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்க அதை படிப்பீங்க. சத்ரபதி சிவாஜி தெரியுமா? அதுவும் தெரியாதா? படம் கூட வந்துச்சுலாடா, இப்போ பார்க்கலையா? சரி, ஓகே. நம்ம தமிழ்நாடு இருக்குல்ல, இதே மாதிரி மகாராஷ்டிரான்னு ஒரு மாநிலம் இருக்கு. அந்த மாநிலத்துல பெரிய ராஜா, நம்ம எப்படி ராஜராஜ சோழன்னு சொல்றோம், அந்த மாதிரி அவர் பெரிய ராஜா. அந்த ராஜா என்ன பண்ணாரு, நம்ம செக்காரக்குடி மாதிரி ஒரு சின்ன ஊருக்கு அவங்க அப்பா கணக்கு பிள்ளை மாதிரியான ஒரு ஆள். செக்காரக்குடி மாதிரி ஒரு சின்ன ஊருக்கு, அந்த மாதிரி இருந்த இடத்துல இருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே தூக்கி பிடிச்சிட்டு வளைச்சு கொண்டு வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த ராஜா ஆக்குனாரு. அப்படி ஆக்குனதுக்கு காரணம் யாருன்னா அவங்க அம்மா. சின்ன வயசுலயே அவங்கள கூட்டு போவாங்களாம். கூட்டு போய் அந்த மலைக்கு மேல ஏறி நிக்க வச்சுட்டு அவங்ககிட்ட சொல்லுவாங்களா, பையன்கிட்ட பெரிய பெரிய ராமாயணம் மகாபாரதம் நிறைய கதைகள் எல்லாம் சொல்லி, உன் கண்ணுக்கு தெரியுதா இவ்வளோ மண்ணும் அடிமைப்பட்டு போய் கிடக்கு, இந்த மண்ணெல்லாம் ஒண்ணு சேர்த்து இவங்களெல்லாம் நீ சுதந்திரமாக்கணும் அப்படின்னு சொல்லுவாராம். அந்த கனவை சின்ன வயசுலயே விதைச்சு 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 கடைசியில அவங்க என்ன வானாங்க, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சிம்ம சொப்பனமா, அப்ப இருந்து அந்த அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்கல்ல, அவங்களுடைய சிம்ம சொப்பனமா மிகப்பெரிய ராஜ்யத்தை கட்டமைச்சு கொடுத்தாராம். அவர் அப்படியே சொல்லாம அந்த கனவை விதைக்காம இருந்தா அவர் உங்க அப்பாவோட நல்ல ஒரு பெரிய கணக்கு பிள்ளையா, நல்ல ஒரு மந்திரியா இருந்து அந்த வாழ்க்கையை முடிச்சிருப்பாங்க. ஆமா, இதெல்லாம் பெரிய பெரிய காதைங்க. ஏதாவது 100 இதுல ஒருத்தங்க தான் இருப்பாங்க. நம்ம சமுதாயத்துக்கு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா, நம்ம ஊர்ல இதெல்லாம் ஆகுமா, சும்மா பெரிய பெரிய கதைகளை சொல்றீங்க அப்படி சொல்றீங்க. அதனாலதான் நம்ம சமுதாயத்தில் உள்ள ஒரு கதையவே சொல்றேன். ஒருத்தங்க துபாயில வேலை பார்க்கறாங்க. புருஷன் பொண்டாட்டி, அம்மா அப்பா 2 பேரும் துபாயில வேலை பார்க்கறாங்க. துபாய்க்கு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கு. சரியா? அந்த குழந்தைக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்றீங்களா, அதே மாதிரி அந்த குழந்தைக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் கற்றல் குறைபாடுனா ஆட்டிசம்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை கொஞ்சம் நம்மள மாதிரி நார்மலா பேச முடியாது, கொஞ்சம் ஸ்லோவா தான் கத்துக்கும், ஸ்லோவா தான் பண்ணும். அப்போ அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாங்க, நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம், நம்ம இங்க வச்சு ட்ரீட்மெண்ட் பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அம்மா சொல்றாங்க, நான் வேலைக்கு போயிட்டு இந்த குழந்தைய என்னால பாத்துக்க முடியுமான்னு தெரியல, நான் இந்தியாவுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவுக்கு பார்த்தா எல்லா குடும்பத்தாரும், இவன் பையன் ஏதோ குறை, இவன் பையன் அப்படி இப்படின்னு அந்த அம்மாவை கேலி கிண்டல் பண்றாங்க. அவங்க அப்பா சொல்றாங்க, இதுக்கு தான் சொன்னேன் நீங்க வந்துரு அப்படின்னு.
அவங்க அம்மா என்ன செய்யறாங்க, என் குழந்தைய நார்மல் குழந்தை மாதிரி வளர்த்து கொடுப்பேன்னு சொல்லி சென்னையில வந்து செட்டில் ஆயிட்டு தான் குழந்தைக்கு தேவையான எதுவுமே கிடைக்கல அப்படின்னு ஒன்று தான் குழந்தைக்காக வாய்ஸ் குரல் அப்படின்னு சொல்லி ஒரு அறக்கட்டளை நிறுவி இன்னைக்கு சென்னையில ஒட்டுமொத்தமா அந்த சென்னையுடைய ரீஜன்லேயே ஆட்டிசம் குறைபாடு உள்ள குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குற ஒரே ஒரு ட்ரஸ்ட் அவங்களோடது. அவங்க கேளரைங்கலக்காரங்க, சொக்கலிங்கபுரத்தை பூர்வீகமா கொண்டவங்க. யாரு? நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க. நீங்க சொல்லுவீங்கல்ல, முதல்ல அவங்க கூச்சப்பட்டாங்க, இதெல்லாம் நம்ம சமுதாயத்துக்கு சொல்லவா, வெளிப்படையா பேசவா அப்படின்னு. கடைசியில் அவங்களுக்கு புரிஞ்சுது, நான் என்னைய வெளிக்காட்டினேன் அப்படின்னா என்ன மாதிரி குழந்தைங்க இருக்கிற நம்ம சமுதாயத்து பெண்கள் வீரமா வெளியே வந்து சொல்லுவாங்கன்னு அவங்களுக்கு பாராட்ட தெரிவிச்சு இந்து பத்திரிக்கை பேப்பர்லாம் இருக்குல்ல, தினமணி அதெல்லாம் படிப்போம்ல, அந்த பேப்பர்காரங்க போய் கேட்குறாங்க, நீங்க எப்படி இவ்வளவு தைரியமா வந்து செஞ்சீங்கன்னு. அப்ப அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, என்னுடைய சமுதாயம் அப்படிப்பட்ட அமைப்பை கொண்டது, என் சமுதாயத்திலே என்னைய இப்படி செயல்பட வச்சிருக்குது. மற்ற சமுதாயமா இருந்துச்சுன்னா என் பையனை வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சிருவாங்க. என் சமுதாயம் எனக்கு சுதந்திரத்தை கொடுத்தது. இன்னொன்னு, என் பையன் நல்லபடியான நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிற உந்துதல் என்கிட்ட இருந்தது. இன்னைக்கு அந்த பையன் நார்மலா சாதாரண குழந்தையா ரொம்ப ரொம்ப அருமையா அவன் செயல்பட்டு இருக்கிறான். இது நம்ம சமுதாயத்தில் உள்ள உங்களை மாதிரியான ஒரு ஆள் தான், சாதாரண ஒரு ஆள் தான் வேலையை விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. அம்மாக்கள் நினைச்சா இதை பண்ண முடியும். இன்னொரு கதை சொல்றேன். முடித்தானந்தில் சேர்ந்தவங்க சிஆர்பிஎஃப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்து கால் போயிடுச்சு. கால் பண்ணணும், என்ன செய்ய முடியும், வேலை விட்டுருவாங்கல்ல, வேலையை விட்டுட்டு வந்துட்டாங்க, அவங்களால எதுவுமே செய்ய முடியல. அப்போ அவங்க சென்னையில அவங்க சிஆர்பிஎஃபோட இதுல பேசி ஒரு சின்ன வாடகைக்கு, கொஞ்சம் குறைவான சம்பளத்துல வாடகைக்கு இருந்துக்கிட்டு சென்னையில அந்த அம்மா தன்னுடைய கால் போன கணவனை வச்சுக்கிட்டு 2 பெண் குழந்தைங்க, அந்த 2 பெண் குழந்தைகளையும் வளர்த்து அந்த பெண் குழந்தைங்கிட்ட சொல்லி சொல்லி வளர்த்தாங்களாம். எப்படி வளர்த்தாங்களாம், அப்பா இப்படி இருக்கிறாங்க, இவ்வளவு சம்பளத்துல இப்படிதான் நம்மளால செய்ய முடியும், ஊரை விட்டுட்டு நம்ம இங்க வந்திருக்கிறோம், இவங்க எல்லார்கிட்டையும் நம்ம ப்ரூவ் பண்ணணும், எல்லாரும் அங்க போய் இருக்கிறான் என்கிட்ட வரல, எல்லாரும் என்ன நினைப்பாங்க, மற்றவங்க வந்து என்கிட்ட வந்து வேண்டுகோள் வைக்கணும், நம்ம கிட்ட வந்துட்டு கெஞ்சணும், அப்பதான் நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க. பொதுவா சமுதாயத்துல இருக்கிறது, நம்ம அப்படி இருக்கக்கூடாது, பொதுவா சமுதாயத்துல இருக்கிறது. அவங்க அம்மா அவங்க பொண்ணுக்கு சொல்லி சொல்லி வளர்த்து இன்னைக்கு குஜராத்ல எஸ்பிஐ பேங்க் மேனேஜரா அவங்க இருக்கிறாங்க. ஜனவரி 26 ஆகஸ்ட் 15 கொடியேற்றி ஒவ்வொரு தடவையும் அவங்க போட்டோஸ் எனக்கு அனுப்புவாங்க. நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு தான். கனவு அவங்களை சப்போர்ட் பண்ணி ஆளாக்குனது யாரு? அவங்க அம்மா. அதனால அம்மாக்கள் நினைச்சீங்க அப்படின்னா பிள்ளைய எந்த அளவுக்கு நம்மளால கொண்டு வர முடியும். என் பையன் கஷ்டப்படக்கூடாது, உங்க விருப்பம். என் பையன் நல்லா இருக்கணுமா கஷ்டப்படாம இருக்கணுமாங்கிறது உங்க கையில இருக்கு. என் பையனை நான் நல்லா தான் ஆக்குவேன், பின்னால அவன் புரிஞ்சுப்பான், நம்ம பையன் நம்ம பொண்ணு கஷ்டப்படுறாளே, இதை நம்ம சொன்னா நம்ம கிட்ட எரிஞ்சு விழுறாளே, அதெல்லாம் வேண்டாம். சினிமாக்கள் வந்து காசு சம்பாதிக்கிறதுக்காக எடுக்கப்படக்கூடியது. சினிமாவில் அப்படி பேசுறாங்க, இப்படி பேசுறாங்க, அது செய்யறாங்க, இது செய்யறாங்க, காசு வந்தாதான் அவங்களுக்கு. அதனால அது அப்படித்தான் இருக்கும். உண்மையும் சினிமாவும் வேற வேற. நம்ம பையனை கஷ்டப்படுத்தக்கூடாது, என் பையனோட பொண்ணோட ஃப்ரெண்ட்லியா பழகுங்க. ஆனா உங்க பையனுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் உங்க பையன் என்ன செய்யணுங்கிறத விரும்ப முடியும். மற்ற யாருமே, உங்க அம்மாக்களை தவிர வேற யாராலையும் பையங்க பொண்ணுங்க எந்த மாதிரி இருக்கணும், எதிர்காலம் நலமா இருக்கணுமா வளமா இருக்கணுமா அப்படிங்கிறத அம்மாக்களை தவிர வேற யாராலும் ஒழுங்கா யோசிக்க முடியாது. தாத்தாக்கள் சொல்லுவாங்க என் பையன் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு, ஆனா உங்களுக்கு தான் தெரியும். அது பெண் பிள்ளைகள் இப்போ உள்ள காலகட்டத்துல பெண் பிள்ளைகளுக்கான காலகட்டம். இந்த காலகட்டத்தை விட்டுறாதீங்க. இந்த காலகட்டத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னும் அடுத்து 35 வருஷம் கழிச்சு தான் வரும். இப்போ உள்ள காலகட்டம் பெண்களுக்கான காலகட்டம். அதுவும் நம்ம சமுதாயத்துல அத்தனை மட்டத்துல இருந்து எழும்பி வராங்க. முனித்தானந்தல்ல திருமால் கலைக்கு சார்ந்த ஒருத்தங்க இப்போ சென்னையில செக்ரட்டரியேட்டில் குரூப் 1 எக்ஸாம் எழுதி, அதாவது கலெக்டருக்கு ஈக்குவலான போஸ்ட்ல உட்கார்ந்துருக்காங்க. முடித்தானந்தல் திருமால்களை முடித்தானந்தை சார்ந்த ஒரு திருமால்களை சார்ந்த ஒரு பொண்ணு இருக்கிறா அப்படின்னா செக்காரக்குடியிலையும் வர முடியும். நம்ம ஊர்லயும் இங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க, வீடு தெரியுமா, அங்க ஒரு வீடு மண் இடிஞ்சு இருக்குல்ல, அங்க கிருஷ்ண சித்தப்பான்னு சொல்லுவாங்க. அவங்க பொண்ணு அவங்க வேற சமுதாயத்துல கல்யாணம் கட்டியிருக்காங்க. அவங்க பொண்ணு அவங்க நம்ம ஊர்ல எப்படியாவது நான் கொண்டு போய் பெருமையா சொல்லணும்னு அவங்க பொண்ணை இப்போ குரூப் 1 எக்ஸாம் எழுதி டிஎஸ்பி ஆக்கியிருக்காங்க. முடியாதது ஒண்ணுமே கிடையாது. ஊர்ல அந்த மாதிரியான சூழ்நிலை அமையல, அதனால உங்களால பண்ண முடியல. யோசிக்காதீங்க, என்ன ஆக்கணும்னு இப்பவே நீங்க யோசிச்சுட்டு
பிள்ளைங்களுடைய எதிர்காலம் உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் செய்யணும், நீங்க தான் பண்ண முடியும். என்னால எதுவுமே பண்ண முடியாதுங்க, அவங்க சொல்றதான் நடக்கும். அவங்களுடைய கருத்துக்களையே மாற்றுற அளவு திறமையும் அதிகாரமும் உங்ககிட்ட தான் இருக்கு. அதை விட்டுறாதீங்க. அம்மாக்கள் நீங்க நினைச்சா மட்டும்தான் நல்ல பிள்ளைகளை உருவாக்க முடியும். நல்ல பிள்ளைகள் உருவானா தான் குடும்பங்கள் நல்லபடியா வரும். நல்ல குடும்பங்கள் இருந்தாதான் சமுதாயம் நல்லபடியா அமையும். நல்ல சமுதாயம் இருந்தா அந்த ஊரை, மாநிலம் என்ன, நாடே புகழ்ந்து பேசும். அப்ப எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் இந்த அம்மாக்கள் தான். பொறுப்பை தூக்கி நம்ம தலையில வைக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. நீங்க தான் அந்த பொறுப்பை ஈஸியா பண்ணக்கூடிய நபர்களுங்கிறதுனால உங்ககிட்ட கொடுக்கும். யாரு எந்த வேலையை கரெக்டா செய்வாங்கிறத பார்த்து கொடுக்கணுங்கிறதுனாலதான் இதை நான் திரும்ப திரும்ப அழுத்த திருத்தமா சொல்றேன். எல்லா சமுதாயத்திலிருந்து நான் கவனிச்சு வந்துட்டு நான் சொல்றேன். டெல்லியில இருக்கிறேங்கிறதுனால சொல்றேன். நிறைய பேர் என்கிட்ட தொடர்பு கொண்டு என் பொண்ணு அங்க எக்ஸாம் எழுத வாரா, அங்க வாரான்னு சொல்லுவாங்க. அவங்களோட மேக்சிமம் வர்றது அவங்க அம்மாக்கள் தான். இல்ல அவங்களுக்கு லீவு கிடைக்கல, இல்ல அவங்களுக்கு அது விருப்பம் இல்லை, அவங்க விருப்பத்தை மீறி நான் வாரேன். அப்போ எல்லா சமுதாயத்திலையும் இதை நோக்கி ஓடுதாங்க. நம்ம சமுதாயம் இதுல குறைபாடா இருக்கு. நம்ம சமுதாயம் இதை விட்டுறக்கூடாது. நீங்க பொண்ணுங்களை படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு ஆளாக்கணும்னா, பொண்ணுங்க கொஞ்சம் ஒரு 22 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணாங்கன்னா பசங்களுக்கு தேவையான நேரம் கிடைக்கும். நான் பசங்கிட்ட பேசுறேன், இல்ல மாமா நீங்க என்ன சொல்றீங்க, நான் இன்னும் படிக்கிறேன்னு சொல்லி நான் 24 வயசு வரை உட்கார்ந்தான்னா பொண்ணு எல்லாம் கல்யாணம் நடந்து போயிடும். எனக்கு பொண்ணுக்கு நான் எங்க போவேன்னு கேட்கான். 16 வயசு முடியறதுக்கு முன்னாலே பொண்ணுக்கு டோக்கன் போட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க இந்த ஊர்ல. அப்ப நான் சீக்கிரமா நான் வேலைக்கு போகணுமே, அதனால எனக்கு சீக்கிரமா என்ன வேலை கிடைக்கும், 10-12க்கு என்ன வேலை கிடைக்கும், போலீஸ் ஆர்மி தான் கிடைக்கும், அதனால நான் போறேன். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம பொண்ணு படிக்க வச்சாக்க, அன்னைக்கு ஒருத்தங்கிட்ட பேசி இருக்கிறேன், இன்னொரு கதை சொல்லணும்னு நினைச்சேன். என் கூட ஒரு பொண்ணு படிச்சா. அந்த பொண்ணுடைய அப்பா வந்து ரொம்ப கூலி தொழிலாளி. அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டவங்கனால படிக்கிற வயசுலயே விட்டுட்டு கேரளாக்கு போயிட்டாங்க. டீ தொழிலாம் பார்த்தாங்க. டீ தொழிலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு, ஆனா ரொம்ப ஒழுக்கமா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க. இன்னைக்கு அந்த பொண்ணுடைய பொண்ணு, என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு 10ஆம் வகுப்புல 487 மதிப்பெண், இந்த வருஷம் முதல் மதிப்பெண் எடுத்திருக்கா. அந்த பொண்ணை மாடல் ஸ்கூல்ல கூப்பிட்டு போய் சீட் கொடுத்துருக்காங்க. மாடல் ஸ்கூலுங்கிறது எனக்கா நீங்க முடிஞ்சா போய் பாருங்க. கீழே இன்ஃபன்ட் ஜீசஸ் காலேஜ் ஸ்கூல்ல அந்த ஸ்கூல் இருக்கு. அந்த மாதிரியான வசதிகளோட உங்களை பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னா வருஷத்துக்கு 3.5 லட்சம் ரூபாய் ஆகும். இது எப்படி சாத்தியம்? அந்த பொண்ணுகிட்ட கேட்கிறேன். இல்ல எங்க அம்மா சொன்னாங்க நான் படிச்சேன். சிம்பிளா அந்த சொன்ன அம்மா சொன்னாங்க நான் படிச்சேன். அந்த அம்மா ஆர்டி சீட்டு பிரிக்கிறது, எல்ஐசி பிரிக்கிறது, மெடிக்கல் சீட்டு மெடிக்கலையும் பார்த்துக்கிட்டு, அவங்க புருஷனுக்கு கொஞ்சம் கால் இது அடிபட்டு இருக்குங்கனால எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அவங்க பொண்ணை ஆளாக்கி இந்த நிலைமை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கு அடுத்து கொண்டு போறது உங்களை மாதிரி ஆட்கள் இதே முயற்சியில் ஈடுபட்டாதான் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், சப்போர்ட்டா இருக்கும். இப்போ அவங்க சேர்க்கும் போது கூட கிருஷ்ணா நான் சேர்க்கறது தப்பான 1000 தடவை என்கிட்ட கேட்கிறாங்க. காரணம், இந்த அம்மாக்களுடைய மனநிலையில மாற்றம் வரணும். இந்த மாற்றம் வந்தா மட்டும்தான் பிள்ளைங்களை நம்ம சப்போர்ட்டா, நம்ம சரி அக்கா பண்ண வைக்கிறா, தங்கச்சி பண்ண வைக்கிறா, அட்லீஸ்ட் அந்த போட்டி பொறாமையிலேயாவது படிக்க வைப்பாங்க. நீங்க இதை எதையும் யோசிக்காதீங்க. இல்ல என் பொண்ணு படிச்சாச்சுன்னா அதுக்கு ஏத்தாப்புல தேடுறா, நான் மாப்பிள்ளை பார்த்தா நான் பாக்குற மாப்பிள்ளை பிடிக்க மாட்டேங்குது, அது இயல்பு தான். நான் என்ன படிச்சிருக்கணும் அதுக்கு ஏத்தாப்புல மாப்பிள்ளைய தேடணும், கட்டிக்கணுங்கிறது இயல்பு. நீங்க படிக்க வச்சீங்கன்னா பசங்களும் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பசங்க படிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா இந்த ஏற்றத்தாழ்வு அப்படியே குறைஞ்சிரும். ஐயோ இல்லைன்னா அங்க எல்லாம் கட்டி கொடுக்குறாங்க மாப்பிள்ளை போயிடும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. அம்மாக்கள் நான் திரும்ப திரும்ப ஏன் உங்ககிட்டயே சொல்றேன்னா, நீங்க நினைச்சால் மட்டும்தான் முடியும், உங்களால மட்டும்தான் முடியும். இவங்களை எப்படி கொண்டு வர போறீங்கிறது உங்களோட கையில. இதை அறிவுறுத்தணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால இந்த ஒரு மீட்டிங்கை நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு உங்கள்கிட்ட சொல்றேன். இல்லை எந்த விதமான டவுட்டோ அல்லது ஏதாவது ஒன்று செய்யலாமான்னு எதுவா இருந்தாலும் சும்மா விசாரிங்க. வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஒருத்தங்கிட்ட விசாரிச்சீங்கன்னா சும்மா உங்க ஹஸ்பண்ட சொல்லுங்க, மாட்டேன்ட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க யாராவது 2 பேர்ட்ட கேட்டு இதை எப்படியாவது கொண்டு வந்து, ஆனா மைண்ட்ல இன்னைக்கே நீங்க ஒரு இதை கொண்டு வைங்க. என் பையன் பொண்ணு வெளியில உட்கார வச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு அவங்களுக்கு அதை எப்படி நிறைவேற்றணுங்கிறது தெரியும். கார் வாங்கி கொடுத்து அம்மாவை நீ உனக்கு கல்யாணம் சொல்லுங்க, ஐஏஎஸ் இன்ஜினியர் கூட சொல்ல வேண்டாம், இந்த மாதிரி கனவுல சொல்லுங்க. அவங்க அந்த எதையா கொடுத்துருவாங்க. பேசும்போது மற்ற ஆட்கிட்ட பேசும்போதும் இந்த மாதிரி தலைப்பிலேயே பேசுங்க. இல்ல படிக்க வைக்கணும், பிள்ளைங்களை நம்ம மேல கூடாது, இந்த மாதிரி தலைப்பிலேயே நீங்க பேசுங்க. சும்மா சும்மா அங்க பாத்தியா படிக்க வச்சால அதான் ஓடி போயிட்டா, படிக்க வச்சால நெகட்டிவா பேசாதீங்க. 10 பேர் நீங்க பேச
ஒரு ஆள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆளுக்கு ஊக்கமா இருக்கும். வெளியூர்ல போய் தான் படிக்க வைக்கணும் கிடையாது, உள்ளூர்ல உங்களுக்கு அத்தனை வசதி வாய்ப்புகளும் வந்துருச்சு. இப்ப அந்த பொண்ணு நல்லா படிச்சா அப்படின்னா அடுத்து நீட்டோ ஜேயோ கிளியர் பண்ணானா மாசம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்கக்கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்கும். இப்ப இங்க ஒருத்தங்க அத்தை இருக்கிறாங்கல்ல, பெரியப்பா நடராஜா அவங்க தங்கச்சி இவங்க, இந்த பையன் இப்போ சென்னையில தான் படிச்சுட்டு இருக்கிறான். அவன் 4 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் ஜேஇ கிளியர் பண்ணிட்டு போனா 4 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் குறைஞ்ச சம்பளம் 2 லட்சம் ரூபாய் வரும் மாசத்துக்கு. நான் பேசுறேன் 2 லட்சம் ரூபாய் வரும். அவன் எந்த டெல்லியிலையும் போய் படிக்கல, எந்த ராஜஸ்தான், யூபி, தூத்துக்குடி, திருநெல்வேலியிலும் போய் படிக்கல, இதே செக்காரக்குடியிலையும் இதே வெளிநாட்டுல தான் போய் படிச்சு போயிருக்கிறான். அவங்க அம்மா விட்டாங்க, அவங்க அம்மா நீ படிப்பா, எனக்கு வேற எதுவுமே கிடையாதுன்னு சொன்னாங்க, ஜெயிச்சிருக்கான். இதே அம்மா நீ படிக்காண்டாம்ப்பா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஒரு ஆர்மி போலீஸுக்கு நீ போன்னு 10th முடிச்சதுக்கு அப்புறமே நிப்பாட்டி இருந்தாங்கன்னா இன்னைக்கு அவனுடைய வாழ்க்கை என்னவா இருக்குங்கிறத நீங்க யோசிங்க. திரும்பவும் உங்களோட கையில நம்ம சமுதாயத்தினுடைய எதிர்காலம், நம்ம நாட்டுடைய எதிர்காலம் உங்க கையில தான். நீங்க அதை எடுத்துட்டு மேல கொண்டு போங்க. திரும்பவும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இதை எனக்கு ரொம்ப நாளா உங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு. குறைவா இருக்கிறீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, 1 நாள் ஆயிடும். நம்ம சமுதாயத்தை பத்தி தெரியும், எப்படியாவது கொண்டு போய் சேர்த்து ஏதாவது பண்ணிட்டு பண்ணுங்க. சரிங்களா? ரொம்ப நன்றி. நாடும் வீடும் செழிக்க வரும் வேளாளரே, இந்த நாடு போற்ற வாழ்ந்து வரும் வேளாளரே. நாடும் வீடும் செழிக்க வரும் வேளாளரே.